டிஜேக்கு வந்து மேனேஜர் தேவையா? இண்டஸ்ட்ரியில் வந்து கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கான்டாக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. அதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hey guys, welcome back. என் பேர் DJ Cave. So, what is a manager Cave அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேனேஜர்னா ஒரு டிஜேயோட ஃபோன் கால்ஸ், அவங்களோட என்கொயரிஸ், அவங்களோட இமெயில்ஸ், மெசேஜஸ் எல்லாமே எடுத்து கஸ்டமர் கிளைண்ட் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு பர்சன், ஒரு மிடில் மேன். நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட டைரெக்டாக பேசாமல் இந்த ஜாப், இந்த பொறுப்பை வந்து ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைக்கிறீங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து மாதம் இல்லாட்டி கமிஷன் பேஸாக பேமெண்ட் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. இவர் தான் உங்களோட மெயின் மேனேஜர், இல்லாட்டி புக்கிங் ஏஜென்ட்டும் சொல்லலாம், இல்லாட்டி புக்கர் ஆர் மியூசிக் ஏஜென்ட். நிறைய பேர் இருக்குது, நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பட் மேனேஜர்ன்றது சிம்பிளாக, ஈஸியாக, கிளாஸியாக முடிச்சிடலாம். டாப் டிஜேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டேரெக்டாக ஃபோன் எடுத்து கால்ஸ், அதாவது ஷோஸோட கால்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அட்டென்ட் பண்ணாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் மை மேனேஜர்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் கூட நீங்கள் சேலை க்ளோஸ் பண்ணணும், ஒரு இவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா அது ஒரே டைமில் வந்து நடக்காது. 70% ஆஃப் த டைமில் வந்து 2-3 கால்ஸ் போகும். அந்த டைமில் நீங்கள் வந்து பேரை பேசுவீங்க. இந்த பேரை பேசுகிற வேலையை வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிஜேக்கு வந்து, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிஜேக்கு வந்து இந்த ஒர்க் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நான் மட்டும் இல்லை, பட் குளோபலி நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டிஜேஸ் ஃபீல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர், அவங்கள வந்து டேரெக்டாக ரீச் பண்ண முடியாது, ஒரு மேனேஜர் மூலியமாக ரீச் பண்ண முடியும். அதே போல் தான் லாஸ்ட் 20 இயர்ஸில் டிஜே இண்டஸ்ட்ரி பூம் ஆரம்பிச்ச டாப் டிஜேஸ், மார்ஷ்மெலோ, ஆர்மன் வேன் பியூரன், டிஎஸ்டோ, அவங்க எல்லாருக்குமே மேனேஜர்ஸ் இருக்குது. இந்தியாவோட டாப் டிஜேஸில் கூட மேனேஜர்ஸ் இருக்குது. மேனேஜர்ஸ் அவங்களோட ரோல் என்ன? ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, புக்கிங், இன்கமிங் கால்ஸ், பட்ஜெட் என்னென்னு கேட்பாங்க, பட்ஜெட்டோட ப்ரைஸிங் நெகோஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, உங்களோட ப்ரோஃபைல், டீட்டெயில் ப்ரோஃபைல், இல்லை ப்ரெஸ் கிட், கான்ட்ராக்ட், ஒருவேளை ஷோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் டேரெக்டாக கிளைண்ட் கிட்ட நீங்களே வந்து கேட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து என்ன சார் நம்பிக்கை இல்லையான்னு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேனேஜர் கேட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஃப்ரேமில் இருக்கும். உங்களோட இன்வாய்ஸஸ், அதாவது பில்ஸ், ஓகே, இது எல்லாமே மேனேஜர் பார்த்துப்பாங்க. கடைசியில் மெயில்ஸ், கன்ஃபர்மேஷன் மெயில்ஸ், சவுண்ட் செக்ஸு அண்ட் டிலேட் பேமெண்ட்ஸ் எல்லாமே மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ மேனேஜர்ஸ் வந்து 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஆர்டிஸ்ட் ஏஜென்சி மேனேஜர்ஸ், புக்கிங் ஏஜென்ட் மேனேஜர்ஸ். ஆர்டிஸ்ட் ஏஜென்சி மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய வந்து டாப் ஏஜென்சிஸ் இருக்குது. இந்த ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் இருக்க மேனேஜர்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஆக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், பேண்ட்ஸ் ஓட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கொலாபரேஷன் மற்ற டாப் லீடிங் ஆர்டிஸ்ட் பிராண்ட்ஸோட கொலாபரேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஆக்டரோட கொலாபரேட் பண்ணலாம், ஒரு டாப் லெவல் மியூசிஷியனோட கொலாபரேட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கான்டாக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவங்க கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏன்னா அவங்களோட கமிஷன் பேசிஸ். ஸோ மேனேஜர்ஸ் வந்து கமிஷன் பேசிஸாக ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். கமிஷன் வந்து அந்த ஹையர் சைட் அப்படி பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஹை. 20%, 30% கூட இருக்கலாம். பிகாஸ் இது வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், ஜென்ரலாக அக்செப்டட் ரூல் வந்து 20% இஸ் வாட் வி நோ. இன்னொரு டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருக்காங்க, புக்கிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி. அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குமா இல்லைன்னு தெரியாது நம்மளுக்கு. பிகாஸ் இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இமெயில் ஸ்கில்ஸ், ஃபோன் கால் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. அண்ட் ப்ளஸ் அதே சமயத்தில் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லாதனால, அதாவது அவங்களுக்கு வர கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக், அதாவது உங்களோட டேட்டா பேஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரெஃபரல்ஸ் வச்சு வர கான்டாக்ட்ஸ் தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதில் தான் அவங்க டீல்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கச்சு அவங்களோட கமிஷன் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 10% கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு தி ஆர்டிஸ்ட் ஏஜென்சி மேனேஜர்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 பிரிச்சிருக்கேன். ஒரு போனஸ் ஸ்டெப்னு வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸ் டிஜேயிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. அண்ட் இப்போது நிறைய ஷோஸ் வருது, நிறைய கால்ஸ் வருது. ஆனால் உங்களோட ப்ரைஸிங் வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியல.
ஏன்னா உங்களுக்கே வந்து எப்படி நம்ம கேட்குறது கூச்சமாக இருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வச்சு நடுவில் ஒரு மேனேஜர் கமிஷன் பேஸஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்கள் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ வருது, ஐம் சார்ஜிங் 40,000, அதில் 10% நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ வின்-வின், எல்லாருக்கும் ஒரு வின்-வின். அதே டைமில் நீங்கள் உங்கள் ப்ரைஸிங்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுக்கும் வந்து அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போது எல்லா ஒரு ஆக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், டாப் டிஜேஸ்க்குலாம் வந்து ஒரு பிஏ இருப்பாங்க. ஸோ ஒரு பிஏ இருந்தால் உங்களோட பிராண்ட், ஒரு இமேஜே ஒரு கெத்தாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் வி ஆர் இன் த ஷோபிஸ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, உங்களை வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ். இப்போ நான் மேனேஜர்ஸ்னு சொல்கிறச்ச உங்கள் மைண்டில் யார் வந்தா, உங்கள் ஃப்ரெண்டா, யார், உங்கள் பிரதர், சிஸ்டர், அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Who could be your next manager? Thank you so much. Your favorite DJ Cave signing out. Peace.